ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கும். இன்னைக்கு நம்ம 16 ஜூலை முரளி பார்க்க போறோம். ஸோ பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு? பாபா இன்னைக்கு டிராமா பத்தி அதிகமா விஷயங்கள் சொல்றாரு பிரதர். ஸோ டிராமாவை பற்றிய ஞானம் தெரிந்தாலே ஆடாத அசையாம இருப்பீங்கன்ற. எது நடந்தாலும் டிராமால பதிவாகி இருக்குது, நடக்குது. நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப ஒரு சீரியல் இருக்குதுன்னா அதுல என்ன ஸ்கிரிப்ட் இருக்குதோ அதன்படிதான் நடிப்பாங்க. அதுக்கு நம்ம டென்ஷன் ஆக தேவையில்லை. ஏன்னா இது அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய நாடகம்ன்றார். கண்டிப்பா அதுல நன்மை இருக்கும். நீங்க ஜஸ்ட் விலகி சாட்சியா பாருங்க. அந்த டிராமான்றதுல யார் உறுதியா இருக்கிறாங்களோ அவங்களுடைய மாயாவின் புயல் அசைக்கவே முடியாதுன்ற. அனைத்தும் நன்மைக்கு, அனைத்தும் நன்மைக்கு, அனைத்தும் நன்மைக்கு. நாடகம் அவங்க நடிப்பு, அவ்வளவுதான். அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அதுதான் விஷயம். அந்த நாமளா போய் இணைக்கிறதுனால நம்ம துடிக்கிறோம். அவன் திட்டுறான், என்ன திட்டல, அவன் திட்டுறான். அது அவனுடைய குணத்தை வெளிப்படுத்துறான். இது அவனுடைய நடிப்பு நாடகத்துல பதிவாயிருக்குது, அவ்வளவுதான். எப்படி இருக்க சொல்றாரு. அப்புறம் சிஸ்டர் பாபா தேவதைகளுடைய எந்த ஒரு முக்கியமான குணம் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. தேவதை சொல்லுங்க. புன்சிரிப்போட இருக்கிறது. தேவதைகளுடைய சித்திரங்கள் எப்பவுமே புன்சிரிப்போட தான் இருக்கும். கண்டிப்பா. ஆக்சுவலா தேவதையா நடிக்கிறவங்களே பாத்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோட இருக்கிறவங்க, குறிப்பா கிருஷ்ணரா நடிக்கிறவங்க எப்பவுமே அந்த முகமே சிரிக்கிற மாதிரி இருக்கிற முகத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி KR விஜயா, இந்த மாதிரி அந்த சிரிப்புக்கு பேர் போனவங்க தான் அந்த அம்மன் கதாபாத்திரம் கூட போடுவாங்க. சோ அப்ப அது அந்த குணம் அவங்களுக்கு எங்க இருந்து வருது? தேவதைகளுக்கு இங்க இருந்துதான் போகணும். அப்ப நீங்க அதே மாதிரி இருக்கணும். சுத்தி என்ன வேணாலும் நடக்கட்டும், இது கலியுகம், பிரச்சனை நிரம்பிய உலகம் தான், அது நமக்கு தெரியும். ஆனா அதுல இருந்து நீங்க விலகிட்டீங்கல்ல. உங்களுக்காகவே தனியா ஒரு யுகத்தையே உருவாக்கி இருக்கிறார், சங்கம் யுகம். சோ புத்தினால நீங்க வேற யுகத்துல இருக்கிறீங்க, வேற உலகத்துல இருக்கிறீங்க, சூக்ஷ்மாதனத்துல இருக்கிறீங்க. அப்ப இங்க எது நடந்தாலும் உங்களுக்கு ஒரு துளி வருத்தமோ கோபமோ வரவே கூடாதுன்றது. ஸ்லைட்டா கூட ஐயோ அப்படின்றதோ என்ன அப்படின்ற ஒரு அந்த வேகம், ஆச்சரியம் எதுவுமே, நத்திங் நியூ. சந்தோஷம் உள்ள இருந்து வருது, ஆத்மால இருந்து வருது, ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனால வருது. சோ அதனால சரி எது தப்பு எதுன்னு பாபா சொல்லிட்டாரு. ஆத்ம உணர்வுல இருந்து செய்யற எல்லாமே சரிதான். அந்த ஆத்ம உணர்வுல இருக்கும்போது கோபமும் வராது, கவலையும் வராது. ஆனால்தான் பாபா கோபம் வரல, கவலை வரல. இப்ப அவருடைய குழந்தைன்னா நீங்களும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிரித்த முகம் இருந்துகிட்டே இருக்கணும். அத இந்த குணம் அங்க கிடைக்கிற உடலையும், அங்க உடலை ஃபர்ஸ்ட் கிளாஸா கிடைக்கும், அதுவும் சிரிச்ச முகமாக மாறுறது இந்த சமஸ்காரம் தான். இப்போ சங்கமயுகத்தினுடைய சமஸ்காரம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா முகம் அழகா இருக்கும், ஆனா அவங்க முகம் இறுக்கமா இருக்கும். டென்ஷன் ஆகி அவங்க முகமே மாறிடும். அதே மாதிரி ஒரு சிலர் அசிங்கமா கருப்பாலும் இருப்பாங்க, ஆனா சிரிச்ச முகத்தோட இருக்க அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ அப்ப அந்த பிரம்மா பாபா ஒரு தடவை இன்கம் டாக்ஸ்ல இருந்து வரும்போது, என்ன உங்க குழந்தைங்களாம் பெண் குழந்தைங்களா இருக்கிறாங்க, நகை எல்லாம் போடலையான்னும் போது, எங்க குழந்தைங்களுக்கு புன்னகை தான், பொன்னகை கிடையாதுன்னாராம். சோ நம்மளுடைய மிகப்பெரிய அலங்காரமே புன்னகை தான். சொல்லுங்க சிஸ்டர். சிவபாபா வர்றதே எதுக்காகனா தூய்மை இழந்தவர்களை மீண்டும் தூய்மை ஆக்குறதுக்காக, தூய்மையாக்கி நமக்காக புது உலகத்தை ஸ்தாபனம் பண்ணி நம்ம அனுப்புறதுக்காக. கரெக்ட். அப்ப வராருனாலே நம்ம அழுக்கா இருக்கிறோம் தான் அர்த்தம். இப்ப தூய்மையாக்குறது தான் அவருடைய வேலையே. அப்ப தூய்மையானா எப்படி இருப்போம்? பார்வை தூய்மையா இருக்கும். பார்வை தூய்மையா இருந்தா சகோதரன் தான் பார்ப்போம். சோ இதுக்கு முன்னாடி நாள் முரளியில அதை சொன்னார் இல்லையா, தூய்மை பார்வை தூய்மை ஆயிட்டா அது சொர்க்கம், பார்வை அழுக்காகிட்டா அது நரகம். சோ அப்படி தூய்மை ஆக்குறதுக்காக பாபா வர்றதும் இந்த நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. அப்படி வருவாருன்றது தெரியாமல் மனிதர்கள் இருக்கிறதும் நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. அதே நேரத்துல நம்ம கூப்பிடுற நேரம்லாம் அவர் வராரா, அதாவது சங்கமயுகத்துக்கு முன்னாடியே அப்படின்னா வர்றது கிடையாது. நாடகத்தில் அவருடைய பார்ட் எப்ப இருக்குதோ அப்பதான் மேல இருந்து கீழே வர்றாரு. ஆனா இப்ப கூப்பிட்ட மாத்திரத்துல வந்துருவார் சங்கமயுகத்துல. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம்
என்னதான் வள்ளலார் உருகி உருகி ராகவேந்திரர் உருகி உருகி பக்தி செஞ்சாலும் அப்பெல்லாம் கடவுள் வர்றது கிடையாது. சொல்லுங்க சிஸ்டர். சொல்றாரு, இப்போ ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துடைய ஸ்தாபனை நடக்க போகுது. அநேக தர்மங்களினுடைய விநாசம் அது நடந்துட்டு இருக்கு. புது உலகத்துல நீங்க மட்டும்தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய ஞானத்தை யாரு கேக்குறீங்களோ அந்த குழந்தைகள் மட்டும்தான் புது உலகத்துக்கு வர முடியும். அதுவும் பாபா சொல்லுவாரு, சமமாலும் பிரிச்சு கொடுக்க முடியாது. சமமா பிரிச்சு கொடுக்கணும்னா எல்லோரும் ராஜாவாகிற மாதிரி இருக்கும். இன்னொரு சூப்பரான விஷயம் சொல்லியிருப்பாரு, நான் இங்க சுகத்தையே கொடுக்கலன்ற, சுகத்துக்கான வழியத்தான் நான் கொடுக்கறேன். ஏன்னா நான் கொடுக்குற மாதிரி இருந்தா எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஆயிடும். மனிதர்கள் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல்லாருமே அவருடைய குழந்தைகள் தானே, அப்ப நாமளா சொர்க்கத்துக்கு வரக்கூடாதான்னு கேட்பாங்க இல்லையா? கரெக்ட். அப்ப வழிய கொடுக்கறாரு, அந்த வழிய ஃபாலோ பண்ணா அதுக்குதான் அந்த மாம்பழம் கதை. பிரிச்சு கொடுக்கல முருகன் பிள்ளையாருக்கு. ஏன்னா பிரிச்சு கொடுத்துட்டா அது சொர்க்கம். எல்லாரையும் சொர்க்கத்துல விட்டா சொர்க்கத்தை ஒரே நல்ல நரகமாக்கிட மாட்டாங்க. அங்க எல்லாம் கள்ளங்கபடம் கொடுக்க முடியும். அது கள்ளங்கபடமற்றவர்களுடைய உலகம். குழந்தைய விட பரிசுத்தமா இருக்கணும். அதற்கான வழியை சொல்றாரு. சோ உனக்கு சுகத்தை கொடுக்கற, உனக்கு பிரிச்சு கொடுக்கல, முழுசாவே கொடுக்கற. ஆனா அங்க நிறைய பதவி இருக்கு. நீ எந்த அளவுக்கு முயற்சி பண்ற அந்த அளவுக்கு அந்த பதவி அடையலாம். முடிஞ்சு போச்சு. இப்ப பாபா குற்றமே சொல்ல முடியாது. அதுக்குதான் பாபா வந்திருக்கிறேன், உனக்காகவே சொர்க்கத்தை கையில தாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சோ இந்த வரலாறு எல்லாம் சிவபாபாவுடைய வரலாறு, சங்கருடைய வரலாறு கிடையாது. பிரம்மா பாபா பத்தி யாருக்குமே தெரியாது, என்ன பண்றாரு எதுவுமே தெரியாது. சோ இப்ப குப்தமாக அவருடைய பார்ட் நடந்துட்டு இருக்குது. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, நான் யாரையுமே நிந்தனை செய்யறது இல்ல, நான் புரியதான் வைக்கிறேன். நீங்க எவ்வளவு தூய்மையா இருந்தீங்க, இப்ப தூய்மையற்றவங்களா ஆயிட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். கரெக்ட். இது அடிக்கடி சொல்லுவாரு. நீங்க அழுக்கா இருக்கிறீங்கன்றது உங்களை நிந்தனை பண்றதுக்காக சொல்லல, உண்மைய சொல்றேன். ஆனா இதுக்கு முன்னாடி தூய்மையா இருந்தீங்க. சோ அந்த நினைவு, அந்த நம்பிக்கை, அந்த நினைவு நம்பிக்கை கொடுக்கணும். இப்ப சமீபமா சொன்னாரு இல்லையா? சோ அதை சொல்லி சொல்லி மீண்டும் அப்படி ஆக்குறார். அதே மாதிரி இந்த எல்லா தர்மமும் உடைஞ்சி எல்லா தர்மமும் இருக்குது, ஆலமரத்தின் அஸ்திவாரமாகிய இந்த தேவதா தர்மம் மட்டும் இல்ல, இது கூட யாருக்கும் தெரியலன்றதும் நான் நிந்தனை பண்றதுக்காக சொல்லல அப்படின்னு சொல்றாரு. சோ தண்டு போயிடுச்சு, சுத்தமாக மறையும் போது, தேவதா தர்மம் மறையும் போதுதான் பாபா மற்ற தர்மத்தை அழிச்சு இந்த ஒரு தர்மத்தை நிலைநாட்ட வரார். அப்படிங்கறதுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த திருமூர்த்தி. பிரம்மா மூலமா, பிரம்மா உட்கார்ந்து தியானம் பண்றாரு. எதுக்கு? நாராயணன் ஆவறதுக்கு. எப்படி தியானம் பண்றார்? சிவனை நினைத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, அவங்க எல்லாருமே இந்த நம்பர் வாரா என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, பாகத்தை நடிப்பதற்கு இந்த உலகத்துக்கு வர வேண்டியிருக்கு. பாபா கூட பரந்தாமத்தான் இருக்காரு, அவரை நீங்க கூப்பிடுறீங்க வாங்க அப்படின்னு, ஆனா கூப்பிட்டோடனே அவர் வர்றது கிடையாது. டிராமால அவருக்கும் இருக்கு பார்ட், எப்ப இருக்கோ அப்பதான் அவரும் வர முடியும். அதனால டிராமால அவருக்கு கூட டிராமால இருக்க பாட்டு படிதான் அவர் நடிக்க முடியும்னு சொல்றாரு. முக்கிய அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, எல்லைக்குட்பட்ட இந்த டிராமா சினிமால கூட எப்ப எந்தெந்த நடிகர் வரணுமோ அப்பதான் வருவாங்க. சூப்பர். கரெக்ட். ஒரு ஹீரோ ஆனாலும் கேமியோ ரோல், ஆனாலும் முக்கியமான ஹீரோ இவர் தான். அதனாலதான் இவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவருக்கு அடுத்ததா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பிரம்மா விஷ்ணு சங்கர். அடுத்ததா பாத்தீங்கன்னா தேவதா தர்மம் லட்சுமி நாராயணன். அப்ப ஏன் பிரம்மா விஷ்ணு சங்கரை இவங்களோட உயர்ந்தவர்னு சொல்றாருன்னா, சூக்ஷ்மவதனத்துக்கு போறாங்கன்னாலே பிராமணர்களுடைய உச்சம் அது. பிராமணர்கள், தேவதைகளோட பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் சொல்றது இப்ப கீழே இருக்கும்போது சொல்லல, அந்த நிலையை அடைந்த பிறகு. அதனாலதான் சிவனுக்கு அடுத்தபடியா பிரம்மா விஷ்ணு சங்கர் தான், அதுக்கு அடுத்ததாதான் தேவதைகள். சோ முதல்ல பக்தி உயர்ந்ததுல உயர்ந்த சிவனுக்கு பண்றாங்க, பிறகுதான் தேவதைக்கே பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, இந்த மனித சிருஷ்டி ரூப மரத்தினுடைய சைத்தன்ய விதையாக நான் இருக்கேன். ஏன்னா எனக்குள்ள எல்லா இந்த மனித சிருஷ்டியினுடைய எல்லா ஞானம், ஒரு விதைக்குள்ள எப்படி மரத்தினுடைய ஞானம் இருக்கோ அது போல எனக்குள்ள
இந்த முழு மரத்தினுடைய ஞானமும் இருக்கு. அதுவும் இது அந்த மரம் மாதிரி இல்லாம இது தலைகீழான மரம், விதை மேலையும் கிளைகள் எல்லாமே அதுக்கு கீழேயும் தலைகீழா இருக்கு அப்படின்னு சொல்றேன். கரெக்ட். இன்னொன்னு என்னன்னா, மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு அவங்க தர்மத்தை பற்றி தெரியும், நமக்கு தான் தெரியாது. ஆனா நமக்கு தெரியும் போது ஒட்டுமொத்தமா எல்லா தர்மத்தை பற்றியும் நமக்கு தெரியும். அவங்களுக்கு அவங்க தர்மத்தை பற்றி மட்டும்தான் தெரியும். ஏன்னா இந்த மனித சிருஷ்டி மரத்தின் ஒரு கிளை தான் அவங்க. சோ அந்த விதையாக உயிரோட்டமான விதை நமக்கு இவ்வளத்தையும் புரிய வைக்கிறார். சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு இது படிப்பு, இதுல ஸ்லோகன் அதெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. மந்திரங்கள் அதெல்லாம் சொல்றாங்கல்ல, சாஸ்திரங்கள்ல இருக்கிற படிப்புல எந்த குறிக்கோளுமே கிடையாது. கரெக்ட். தெளிவான குறிக்கோள் இங்க இருக்கு. ஸ்லோகன் எதுக்கு ஸ்லோகன் சொல்றாங்கன்னு தெரியாது. சோ இப்ப அடிச்சுட்டு இருக்கிறாங்க, ராமாயணம் 7 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதுன்னு இவ்வளவு நாள், சரி 7 லட்சத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சகோதரி அது 7000 வருஷம் தான் ஆகுதுன்னாங்க. எல்லாம் மண்டை பிச்சுக்கிறாங்க. அவங்க ஆதாரம் எல்லாம் கொடுக்குறாங்க. அகத்தியர் எப்ப வாழ்ந்தாரு, அவர் ராமாயணத்துல வர்றாரு, அவரு இப்ப வாழ்ந்தவர் தானே ஒண்ணுக்கு கல்வெட்டுல இருந்து கொடுக்கும்போது மண்டையை பிச்சுக்கிறாங்க பிராமணர்கள் எல்லாம். சோ நீங்க என்ன பயன் சொன்னீங்க? இது படிப்பு, இதுல ஸ்லோகம்னா எதுவும் சொல்ல. அப்ப பாருங்க, எப்ப நடந்ததுன்ற பிரச்சனையில அது எதை சொல்ல வருதுன்றது கோட்டை விட்டுறாங்க. அதுதான் அங்க விஷயம். இங்க நமக்கு தெளிவா இருக்குது. இங்க வரலாறு புவியில் 5000 வருஷத்துக்குள்ளதான். அதையும் ஏன் தெரிஞ்சுக்கிறோன்றதையும் நோக்கம் இருக்குது. அந்த உச்சத்தை அடையணும். ராமாயணம் படிக்கிறோம், ராமன் ஆகிறதுக்கா படிக்கிறோம். மகாபாரதம் படிக்கிறவங்க நாராயணன் ஆகிறதுக்கா படிக்கிறாங்க. எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாம படிக்கிறாங்க. ஆனா இதுதான் சத்யநாராயணன் கதை. சத்தியமாக நாராயணன் ஆகிறதுக்காக நாம படிச்சுட்டு இருக்கிறோம். சோ உலகத்துல எல்லாருமே நாம கடவுளுடைய குழந்தை அப்படின்னு சொல்றாங்க, சகோதரர்கள்னு கூட சொல்றாங்க. சோ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் அப்ப சத்தியுகத்துல இல்ல பாபா சொல்றார், அப்ப அதுக்கான பாகம் இல்லைன்ற. கரெக்ட். ஆக்சுவலா இந்த முரளியில பாகம் இல்லைன்னு மட்டும்தான் இருக்குது. நான் சொன்னது 3 நாள் கழிச்சு வர முரளி. சோ அதை எடுத்துட்டு இது வந்ததுனால இதுக்கான பதில் 3 நாள் கழிச்சு முரளியில வரும். சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, குழந்தைகள் நீங்க மட்டும்தான் ஆஸ்திகர்களா இருக்கீங்க. ஏன்னா படைப்பவர் மற்றும் படைப்பு பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த நாஸ்திகர்கள் எல்லாருமே எவ்வளவு துக்கத்துல இருக்காங்க, அனாதைகளா இருக்காங்க. அதனாலதான் அவங்க தங்களுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. லௌகீகத்திலேயே கேட்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் சண்டை போட்டுட்டா உங்களுக்கு பெற்றவங்க உறவினர்களே யாரும் இல்லையான்னு கேட்பாங்க. அது மாதிரி இப்ப எல்லாருமே அனாதைகளா தான் இருக்காங்க. கரெக்ட். உண்மையிலே இந்துக்கள் தான் அனாதைகள். ஏன்னா இந்துக்களுக்கு வேதம் கிடையாது, சும்மா கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, வழி நடத்த எதுவுமே கிடையாது. ஆனா முஸ்லிம் நாடுகள் அடிச்சுக்கிறாங்களே, கிறிஸ்தவ நாடுகள் அடிச்சுக்கிறாங்களே, அப்ப அவங்களும் அனாதையா தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரிஜினல் வழியை அவங்களுக்கும் சொல்றதுக்கு யாரும் இல்லை. சோ ஒட்டுமொத்த உலகமும் அனாதையா இருக்கும் பொழுது கடவுளை தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய வழிப்படி நடக்கிற நாம மட்டும்தான் ஆஸ்திகர்கள், அப்பா அம்மா இருக்கிறவங்க. இது எவ்வளவு பெரிய போதை! இது சத்தியமான தந்தையை நம்ம மட்டும்தான் தெரிஞ்சிருக்கோம். கரெக்ட். அவருடைய குழந்தை, மத்தவங்க எல்லாம் அனாதை. பாவம், அனாதை மேல நமக்கு ஒரு வருத்தம் தானே இருக்கும். ராமாயணத்துல ஒண்ணு வரும். ஒரு சின்ன வயசுல குருகுலத்துல இருக்கும்போது ஒரு பையன் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருப்பான். அப்ப தனியா ராமரை கூப்பிட்டு அவருடைய குரு சொல்வாரு, அவனும் நல்ல பையன்தான், அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துட்டதுனால விரக்தியில அப்படி இருக்கிறான். அததான் பாபா சொல்றாரு, அனாதையா இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி பாவம் அவங்க அனாதைன்னு கருணை வரணும். சூப்பர் பாயிண்ட் இது. சொல்லுங்க சிஸ்டர். அந்த கருணைனாலதான் அனாதை ஆசிரமங்களுக்கு தான் அதிகமா போய் கொடுப்பாங்க. ஆனா இவங்களே அனாதைன்னு அவங்களுக்கு தெரியல. பாபா சொல்றாரு, புது உலகத்துல தூய்மை, சுகம், சாந்தி எல்லாமே இருந்தது. அங்க அதாவது ஒரு நிமிஷம் சிஸ்டர், அது அனாதை இல்லத்துக்கு போய் கொடுக்கறாங்க கருணை. ஆனா அவங்களுக்கு துக்கம் கொடுக்கறவங்களுக்கு கருணை கொடுக்கணும். ஏன்னா அவன் தான் அனாதையா இருக்கிறான். அனாதையா இருக்கிறதுனால துக்கம் கொடுக்கறான். அவன் மேல அந்த கருணை வரணும். ஆனா அவன் மேல கருணை காட்டிடுவாங்களா? அந்த அனாதை ஆசிரமத்துல ஒரு குழந்தை இவங்களை பத்தி கெட்ட வார்த்தையில திட்டா இவங்க சோறு போட்டுருவாங்களா?
அதுதான் இங்க. அப்ப இதுதான் உண்மையான கருணை, அது கிடையாது. சொல்லுங்க சிஸ்டர். புது உலகத்துலதான், சத்தியுகத்துலதான் தூய்மை, சுகம், சாந்தி எல்லாமே இருந்தது. அங்க அளவற்ற சுகம் இருந்தது. ஆனா இந்த கலியுகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அசுரர்கள் தான். இது ராவண ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ராவணனுக்கு மேல கழுதையின் தலையையும் காட்டுறாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. கழுதை சுத்தமான துணிய அது மேல வச்சு, அந்த காலத்துல நம்ம குழந்தையா இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கழுதை மேலதான் துணி வச்சு எடுத்துட்டு வருவாங்க. அப்ப அது உருண்டு பிறண்டு துணியெல்லாம் அழுக்காக்கிடுமா, அதோடைய குணாதிசயம். அந்த மாதிரி பாபா நம்மள குளிப்பாட்டி குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா மறுபடியும் கழுத மாதிரி போய் குப்பையாக்கிட்டு வந்துடும், விகார குப்பையாக்கிடுறோம். ஒட்டு மொத்தமா பாபா அலங்காரம் பண்றாரு, வீணாக்கிட்டு வந்துடுறோம். ஒரு மென்டலுக்கு அலங்காரம் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் பாபா அலங்காரம் படுத்துறாரு. பைத்தியம் மாதிரி நம்ம அலங்காரத்தை, அந்த ஞான அலங்காரத்தை, யோக அலங்காரத்தை எல்லாம் கெடுத்துக்கிட்டு மண் அள்ளி நம்ம மேல போட்டுக்கிறோம், யானை மாதிரி. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, இந்த கலியுகம் இருள் நிறைந்த நரகம். ஏன்னா பகவான சர்வவியாபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன நடந்ததோ அது இந்த எல்லா விஷயங்களுமே திரும்ப நடைபெறும். அதனால நீங்க இந்த டிராமால குழம்புறதுக்கான அவசியமே இல்ல. மறுபடியும் 5000 வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி பகவான சர்வவியாபின்னு சொல்லுவாங்க. எல்லாமே திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சர்வவியாபின்னு சொல்றதுனால எவ்வளவு பெரிய நஷ்டம் அப்படிங்கறதும் இன்னொரு முரளியில சொல்லியிருக்காரு. ஏன்னா சர்வவியாபின்றதுனாலதான் எந்த பாவமும் செய்யறதுக்கு தயாராகிறான். என் உடம்புல கடவுள் இருக்கிறாரு, கடவுள் தானே இந்த தப்பு பண்ணாரு, கடவுள் தானே இது தோண வைக்கிறாரு. சோ அப்படி பண்ணிட்டு இருக்கிறான். இத ஒரு குழந்தை பாபாவே சொல்லியிருக்காரு, 5000 வருஷத்துல எத்தனை மணி ஒரு தர்மமும் வருதுன்னு உங்களால கணக்கிட முடியும்ட்டு. ஒரு குழந்தை வேலை மெனக்கிட்டு கணக்கு எடுத்து அனுப்பிச்சதான். பாபா சொல்றாரு, ஏன் இதுல நேரத்தை வீணாக்குற, முடியும் தான் சொன்ன, அனுப்பு நான் சொன்னேன். இந்த நேரத்துக்கு நீ பாபாவை நினைச்சிருந்தனா உனக்கு எவ்வளவு சேமிப்பா இருக்கும் அப்படிங்கிறார். சோ அதை நம்ம கவனிக்கணும். பாபா ஞானம் மாதிரியே இருக்கும், ஆனா அதே மாதிரிதான் நாடகத்துல இருந்தா என்ன பதவி கிடைக்குதோ பாத்துக்கலாம். ஏன்னா பாபா சொல்லிட்டாருல்ல, நாடகத்துல இருக்கிறது தான் நடக்கும்ட்டு. இப்படி நினைச்சுக்கிறாங்க, அப்படி இருக்க கூடாது. அகங்காரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதையே தலைகீழா புரிஞ்சுக்க கூடாது. கரெக்ட், அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, நமக்கு பாபா உணர வைக்கிறாரு. எதை உணர வைக்கிறாருன்னா, ஆத்மா தான் எல்லாமே. ஆத்மா இல்லைன்னா நீங்க நடக்க முடியாது, இயங்க முடியாது. கர்ப்பத்துல 5-6 மாதங்களுக்கு பிறகுதான் ஆத்மா பிரவேசம் ஆகுது. இது கூட டிராமா படிதான் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். அந்த நான் ஆத்மான்ற பயிற்சி தான் இங்க முக்கியமானது. அது சதா மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும்ன்றார். சோ அப்ப நம்ம இந்த சக்கரத்தை சுத்தும் போது கூட பரந்தாமத்துல ஒளியா நான் இருக்கிறேன் எல்லா சகோதர ஆத்மாக்களோட. அப்படியே அந்த ஆத்மா அங்க இருந்து கீழே ஒரு தாயின் கர்ப்பத்துல பிரவேசிக்கிற மாதிரி நினைக்கலாம். அப்படியே கிருஷ்ணராக நான் பிறக்கிறேன், அப்படியே வளர்ந்து அரியணையில உட்கார்றேன், அப்படியே அந்த ஆத்ம உணர்வு இருந்துகிட்டே இருக்குது. அப்படியே எல்லாரையும் ஆத்மாவாவே பாக்குறேன், அப்படியே ஒவ்வொரு ஜென்மமும் அந்த ஆத்ம உணர்வு இருந்துகிட்டே இருக்குது. துவாபர யுகம் தொடங்கும் போது அப்படியே என்னுடைய பக்தர்கள் என்னுடைய கோயிலுக்கு போறாங்க. அங்க அந்த கர்ப்ப கிரகத்துல பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி பிரகாசமாய் என் பக்தர்களை ஆத்மாவா பார்த்துட்டு இருக்கிறேன். சோ இது எல்லாத்துலயும் ஆத்மானே வந்துகிட்டு இருக்கும். அடுத்தது அப்படியே சங்கம் யுகத்துல இந்த சாதாரண உடம்புல உட்கார்றேன், எனக்கு எதிர பாபா உட்கார்ந்துட்டு இருக்காரு. பாபா சொல்றாரு, எனக்கு உடம்பு கிடையாது, உனக்கு மட்டும் எதுக்கு உடம்பு, உடம்பு விட்டுரு, வெறும் ஆத்மாவா பார், பரமாத்மாவா பார். ஆத்மாவுடைய வீடு பரந்தாமம் தானே, இங்க என்ன வேலை, மேல அழைச்சிட்டு போற. அதுக்குதான் கூப்பிடுறாரு. உன் வீடு அது, உன் வீடு அதுன்னு சொல்றது எதுக்கு? ஆத்மா அங்க போகணும்னு ஒண்ணு, இன்னொன்னு இப்ப ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும்னாலே ஆத்மா அங்கதானே இருக்கணும். இப்ப பாபாவே அங்கதானே நினைக்க சொல்றாரு, பிரம்மா உடம்புல நினைக்க கூடாதுன்றாருல்ல. அப்ப ஆத்மாவும் அங்கதானே இருக்கணும். சோ இப்படி எல்லாம் நமக்குள்ள பேசி 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 அந்த ஆத்மா பயிற்சியை பக்காப்படுத்தணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, நான் கூட ஆத்மாதான், ஆனா நான் ஞானக்கடலா இருக்கேன். உங்களை போலவே புள்ளிதான், சின்ன புள்ளியாதான் இருக்கேன். கரெக்ட். ஞானத்துல பக்காவா இருக்காரு தவிர
1000 சூரியன் மாதிரி அவ்வளவு பிரகாசமாலும் கிடையாது. அப்படி இருந்தா ஒருத்தர் உடம்புக்குள்ள வர முடியுமா? அதை யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. வெடிச்சிரும் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு பாபா. கரெக்ட். அவரு அந்த அர்ஜுனன் சொன்னதுல இருந்து வந்த வேணா இது. மகாபாரதத்துல சாட்சாத்காரம், கிருஷ்ணருடைய சாட்சாத்காரம் கீதையில கிடைக்கும் போது, ஐயோ கண்ணு என்னால தாங்க முடியல, கூசுது கண்ணா, போதும் போதும்ன்றாங்களாம். சோ அதை அப்படியே புடிச்சுக்கிட்டாங்க. இப்ப கூட அகோரி கலையரசன் வந்து, நான் காளியை பார்த்தனோடனே, டேய் காளியை பார்க்க முடியுமாடா, அவ 1000 சூரியனுக்கு சமண்டா, உன் கண்ணு தாங்குமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி எல்லாம் கடவுள் கிடையாது. பக்தி பாவனையில அப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க பாவனை எப்படியோ அப்படி சாட்சாத்காரம். இயேசுவா நினைச்சா இயேசுவா கிடைக்குது, அனுமாரா நினைச்சா அனுமாரா கிடைக்குது. அதுக்காக பாபா அப்படி கிடையாது. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றது ஆரம்பத்துல, இப்ப இந்த யஜ்யத்துல கூட ஆரம்பத்துல நிறைய சாட்சாத்காரம் பாத்தீங்க, ஆனா இப்ப அவங்க எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதனால இது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள், இதுல கவனம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா அதன் மீது ஆசை வர வேண்டாம். ஆனா கடைசியில கிடைக்கும் காட்சி, கிடைக்கும். அது வந்து நம்மளுடைய பதவி பற்றிய காட்சி. அது இப்ப பக்காவா இருந்திருந்தா அப்ப சந்தோஷமா இருப்போம், இல்லாட்டினா ரொம்ப பச்சாதாபப்படுவோம். அந்த நேரம் முயற்சியே பண்ண முடியாது அப்படின்னு பாபா சொல்லுவார். சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, குழந்தைகள் வந்து சதா மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னா இந்த டிராமாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்க முடியும். எனக்கு எவ்வளவு நிந்தனைகள் ஏற்பட்டது, நான் என்ன செய்யறேன், கோபப்படுறேனா அப்படின்னு கேக்குறாரு. கரெக்ட். பாபாக்கு சிரிப்பு தான் வருதுன்னு எப்பயுமே. ஆமா, குழந்தை பண்றது இரக்கம் வருது, சிரிப்பு வருது, இப்படிதான் சொல்லுவார். சோ அதே மாதிரி நம்முடைய குணமும் மாறணும். அவங்கவுங்களுடைய நடிப்பை அவங்கவுங்க நடிக்கிறாங்க. பாபாவுக்கு தெரியுது இல்ல, எனக்கு அதாவது இருக்கிறதுல பயங்கர கோபம் வரணும்னா பாபாவுக்கு தான் வரணும். ஏன்னா ஒவ்வொரு பாபா குழந்தையும் என்னென்ன வேலை பண்ணுது, நம்மளாலே தாங்கிக்க முடியாம தானே கோபம் வருது. அஞ்ஞானிகள் பிரச்சனை பண்ணா நமக்கு பெருசாவே தெரியாது, பாபா குழந்தை ஏதாவது பண்ணாதான் பிரச்சனையா தெரியும். அப்ப அத்தனை குழந்தைங்களையும் வச்சுட்டு கோபம் இல்லாம அமைதியா இருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. சோ நாடகம் அப்படின்ற அந்த முற்றுப்புள்ளி வச்சிடுங்க, அவ்வளவுதான், ஒன்னும் ஆகாது. ஏன்னா உங்களை வந்து செதுக்கிறதுக்காக தான் இது நடக்குது. எது நடந்தாலும் நான் அசைய மாட்டேன், இதுதான் நாராயணன் ஆகிறதுக்கு தகுதி. அன்பே சிவம், அது அன்பே சிவன்றத விட அமைதியே சிவன் கூட சொல்லலாம். நான் சிவனேன்னு தானடா இருந்தேன்னு தானே சொல்றாங்க. அப்ப சிவனுடைய நினைவுல இருந்தா அமைதியா இருப்போம், அமைதியா இருந்தன்றதான் அப்படி சொல்றாங்க. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, அன்போடு புரிய வைங்க மற்றவங்களுக்கு. அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம வந்து வருத்தப்படவோ கோவப்படவோ கூடாது, இரக்கம் வைங்க. ஏன்னா அவங்க அஞ்ஞான இருள்ல இருக்காங்க. சாந்தி தாமத்துக்கு போறதுக்கான பார்ட் இருக்கு, ஆத்மா எப்படி சத்தியுகத்துக்கு வரும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய பார்ட் என்னவோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் டிராமால. கரெக்ட். ஏன்னா எல்லாரும் சாந்தி தாமன் தான் விரும்புறாங்க. ஆமா. இன்னொன்னு நமக்கு டக்குன்னு ஞானம் புரியறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஆத்மால அது பதிவாய் இருக்குது. ஏன்னா சொர்க்கத்திலே வாழ்ந்தவங்க ஸ்லைட்டா பத்த வச்சோன்னா பத்திக்குச்சு. அவங்க எப்பயுமே சொர்க்கத்தை பார்க்காதவங்க கிட்ட போய் சொர்க்கம் இருக்குன்னா அவங்க எப்படி அது உள்ள இருந்தா தானே வெளில வர்றதுக்கு. சோ அது அவங்களுடைய நடிப்பு அப்படின்னு நாடகம்ட்டு நீங்க பாட்டுக்கு அமைதியா ஞானத்தை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. ஆனா நீ எடுத்தே ஆகணும்னா வேலைக்கு ஆகாது. அன்பா சொல்லுங்க, எத்தனை தடவை வேணாலும் அன்பா சொல்லுங்க. ஏன்னா சில சமயம் அந்த ஈரமான மரம் டக்குன்னு பத்திக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கொஞ்ச நேரம் கூட ஆகலாம். ஆனா நீங்க அந்த அமைதியை இழந்துடக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆடாத அசையாத நிலை இருக்கணும். அது இல்ல பண்ண முடியாது, நம்மளே முயற்சி பண்ண முடியாது. அப்புறம் எப்படி நீங்க மத்தவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறது? புயலே வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, ஸ்திரமா இருக்கணும்ன்ற. புயல் வந்துகிட்டேதான் இருக்கும் கடைசி வரைக்கும், அதோடைய வேலை அதுதான். அதுலயும் ஆடாம அசையாம இருக்கணும். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்த் இந்தியால வெள்ளம் வந்தது. அமர்நாத்ன்னு நினைக்கிறேன், அமர்நாத்தோ கேதார்நாத்தோ எங்கேயோ. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சங்கருடைய சிலை கம்பீரமா பெருசா இருக்கு, கழுத்து வரைக்கும் வெள்ளம் போகுது, பெரிய சிலை, அது கோயிலே இடிச்சிட்டு போகுது. ஆனா அந்த சிலை மட்டும் கம்பீரமா இருக்குது, கரெக்டா இருக்குது பாருங்க. ஏன்னா அது வந்து நம்மளுடைய யோக நிலையுடைய நினைவுதான் அது.
அப்ப நம்ம யோகம் அப்படி இருக்கணும். நீ திட்டுறியா திட்டிக்கோ, என்ன வேணாலும் பண்ணு, நான் அமைதியா இருந்து காட்டுறேன். இதுதான் இங்க கேம். அவன் ஏன் திட்டுறான்னு போயிட்டீங்கன்னா மாட்டிக்குங்க. அது எல்லைக்குட்பட்டது. எல்லைக்குட்பட்டதுல இருந்து விலகி இருங்க. எல்லைக்குட்பட்டது தானா முடியும்ன்றது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, அவங்களுக்கு வேலை இல்ல. உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு என் குடும்பம், என் குழந்தை இதுலயே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்டது. ஒவ்வொருத்தரும் என் குழந்தை அழிச்சிட்டு போகணும் சொர்க்கத்துக்கு. எல்லாம் புயல் வெள்ளத்துல மூழ்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களை காப்பாத்தி அழிச்சிட்டு போகணும். அழிச்சிட்டு போறதுக்கு நான் அமைதியா இருக்கணும். அந்த அமைதியின் அதிர்வேலைகளை பரவ செய்யறதன் மூலமாக வெவ்வேறு மூலையில இருக்கிற சகோதர ஆத்மாக்கள் அந்த அமைதி அனுபவம் ஆகும்போது புத்தி தெளிவா வேலை செய்யும். அப்பதான் ஞானம் புரியும். அங்க இருக்கிற, அதாவது நீங்க தமிழ்நாட்டுல இருந்து அமைதி சக்தியை கொடுப்பீங்க, அமெரிக்கால ஒருத்தர் போய் ஞானம் கொடுப்பார், டக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா அதுக்கு நீங்க கொடுத்த சக்தியும் காரணம், அதுக்கான பலன் உங்களுக்கு வந்துடும். அதுக்குதான் கடைசி வரைக்கும் அமைதியா இருக்கணும்ன்றார். ஏன்னா நம்ம அமைதியை இழக்கிறோம் அப்படின்னா நம்ம வாயுமண்டலத்துக்கு எடுக்கிறோம். சொர்க்கம் உருவாகுதுன்னா அது அமைதியான உலகம். முதல்ல வாயுமண்டலத்தை தான் உருவாக்குறோம். அப்ப நம்ம சகோதரர்கள் எல்லாம் யோகத்துல இருந்து அமைதியை உருவாக்கும் போது நாம எல்லைக்குட்பட்ட குடும்பத்து பிரச்சனையினால டென்ஷன் ஆகுறோம், வருத்தப்படுறோம்னா அந்த வாயுமண்டலத்தை நம்ம கெடுக்கிறோம்னு புரிஞ்சுக்கணும். நறுமணமிக்க வாயுமண்டலத்தை துர்நாற்றம் வீச வைக்கிறோம்னு புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, நம்ம நிறைய சித்திரங்கள் இருக்கு அந்த 7 days கோர்ஸ்ல. அதுல மிக முக்கியமான சித்திரங்கள் எதுன்னு சொல்றாரு? திருமூர்த்தி, சிருஷ்டி சக்கரம் மற்றும் கல்ப விருட்சம். ஏன்னா இந்த சித்திரங்கள் எல்லாமே ஆரம்பத்துல உருவாக்கப்பட்டது. அதுல நம்ம எல்லா வீடியோலயும் யூஸ் பண்றது காலச்சக்கரம் தான். அது ஈஸியா புரிய வைக்க முடியும். ஏன்னா இப்ப திருமூர்த்தினா இப்ப சங்கர் இல்லைன்னு சொல்லணும், வேற ஒரு விஷயத்துக்கு போயிடுது. இவர் தானே சிவன், இதுல போயிடும். நாம இப்படி சுத்திட்டு வந்தோம், இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. அதனால எனக்கு பர்சனலா பிடிச்சது சிருஷ்டி சக்கரம் மட்டுமே போதும். மத்தது லட்சுமி நாராயணன் படம் வச்சுக்கலாம், அது பிடிச்சி இழுக்கும். இதான் லட்சியம் சொல்றதுக்கு. சோ அதையும் பாபா சொல்லி இருக்கிறார் முரளியில. சோ வெளிநாட்டுக்கு போகும்போது 1-2 சித்திரம் மட்டும் எடுத்துட்டு போங்க, எல்லாம் தேவை கிடையாது புரிய வைக்கிறதுக்கு. அப்ப அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். பாபா இன்னைக்கு வரம் கொடுக்கிறாரு, யோசித்து புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. அப்ப பச்சாதாபத்துல இருந்து விடுபட்டவர் ஆயிருவீங்க. அவர்கள் தான் ஞானம் நிறைந்த ஆத்மா, ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுங்கள்னு சொல்லி வரம் கொடுக்கிறார். அதாவது செஞ்சுட்டு சிந்தனை செய்யறவங்க கலியுகவாசி அஞ்ஞானிகள். அவங்க துக்கப்படுவாங்க, ஐயோ இதை பண்ணாம இருந்திருக்கலாமே, அவசரப்பட்டு பண்ணிட்டேனே, இதுக்கு பதில் இப்படி. அது பாபா சொல்றாரு, செய்யறதுக்கு முன்னாடி சிந்தித்து செயல்பட்டு அஞ்ஞானத்துல கூட சொல்லுவாங்க. இங்க ஞானம் கொடுத்திருக்கிறாரு 3 கால ஞானத்தை. அதன்படி நீங்க கரெக்டா இதன் மூலம் அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் முதல் கடை இருக்குது. இப்ப அது நல்லா இருக்கும், போக போக அது துக்கத்தை கொடுக்கும். அது இப்ப இந்த தண்ணி அடிக்கிறது இதெல்லாமே கூட அப்படித்தானே. அந்த நேரம் சந்தோஷமா இருக்கும், அடுத்தது பாத்தீங்கன்னா சாக்கடையில ஊழ்ந்து கிடப்போம். அந்த நேரம் அதை யோசிக்க மாட்டோம். அந்த மாதிரிதான் ஒரு விஷயம். இப்ப நீங்க ஒருத்தர் துக்கம் கொடுக்குறாங்க, அந்த நேரம் திட்டி வாய அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு மனசாச்சு உருத்தம் பாருங்க, பாபாவை நினைக்க உட்கார்ந்தாலே ஐயோ தப்பு பண்ணிட்டேனேன்னு தான் வந்துகிட்டே இருக்கும். சோ அதனாலதான் யோசிச்சிடுங்க முன்னாடியே அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், பச்சாதாபத்தின் ரூபம் தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பின்னாடி யோசிக்கிறது பச்சாதாபம் இல்ல, செஞ்சப்புறம் யோசிக்கிறது பச்சாதாபம் தானே போடுவோம். இதை பண்ணிருக்கலாமே பண்ணிருக்கலாம். அதுக்கு முன்னாடியே பாபா இன்னொன்னு பாபா நினைவுலே இருக்கும்போது புத்தி தெளிவா இருக்கும். அப்பதான் பகுத்தறியும் சக்தி இருக்கும், இதை செய்யலாமா வேண்டாமான்றது. அதுக்குதான் எல்லைக்கு அப்பாற்பட்டதுலயே புத்தியை வச்சிருக்கணும். எல்லைக்குட்பட்டதுல மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்க திட்டுறாங்கன்னா உங்களை அறியாம நீங்களும் திட்டிடுவீங்க, அதை ட்ராப் பண்ணிடும். அதுக்குதான் விலகியே இருக்கணும், மேலேயே இருக்கணும்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாபா சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, நீங்க துவாபர யுகம் கலியுகத்துல நிறைய பச்சாதாபங்கள் அடைஞ்சிட்டீங்க. அதனால சங்கம யுகத்துல என்ன பண்ணுங்க, யோசிச்சு ஒரு சங்கல்பம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்க சொல்றாரு. கர்மம் செய்யறதுக்கு முன்னாடி இல்லாம சங்கல்பம் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த எண்ணங்கள் நமக்குள்ள வரலாமா அப்படின்னு யோசிக்கணும். எண்ணம் தானே செயல் வடிவம் படுது. கரெக்ட். இது ரொம்ப சூப்பரான விஷயம். இது ஜெகோவின் சாட்சிகள்ல
கிறிஸ்தவ மதத்துல ஒரு பிரிவு. சோ அங்க ஒரு கிளாஸ்க்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆப்போசிட் செக்ஸை பற்றி நினைக்க கூட செய்யாதீங்க வீட்டுக்கு வந்த அப்புறம்ன்றாங்க. அங்க ஒர்க் பண்றீங்களா, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த நினைக்கிறது தான் பின்னாடி கள்ள தொடர்பா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆனால் அப்படி நினைக்க கூட இல்லாம இருக்கிறதுக்கு சக்தி வேணும்ல, அது அவங்களுக்கு தெரியாது. சோ ஏதோ அந்த ஓரளவுக்கு அவங்களை அது பாதுகாக்கும்னு வச்சுக்கோங்க. அதுதான் பாபா சொல்றாரு. அதுக்கப்புறம் விழுந்ததுக்கு அப்புறம் அந்த உறவுல இருந்து வெளியில வர முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இல்லையா. ஒரு உறவை உருவாக்குறது ரொம்ப ஈஸி, ஆனா அதுல இருந்து வெளியில வர்றதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப அதுதான் சொல்றது. அப்படி நீங்க எதுலையுமே சிக்காம இருக்கிறதா ஞானம் நிறைந்த ஆத்மா. ஏற்கனவே ஒரு உறவை உருவாக்கிட்டா கூட புத்தினால விலகியே இருங்கன்றாரு கடைசி வரைக்கும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஆனா உறவுலயே சிக்காம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆனா எத்தனை தடவை சொன்னாலும் நாம கேட்க மாட்டாங்க. அது மாயின் கவர்ச்சி அப்படி இருக்கும். அதுதான் சொல்றாரு, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுறத பாரு, அதே மீறி நீ வேணும்னா என்ன பண்ண முடியும். சோ இத பத்தி ஒரு கமல் பாட்டு கூட வரும். ராமசாமி கந்தசாமி கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க, எல்லாம் போன பிறகு புத்தி வந்துச்சு, ஞானம் வந்துச்சு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். சோ அதே மாதிரிதான் எந்த விகாரம் எதா இருந்தாலும் யோசிச்சு எண்ணத்திலேயே எந்த விகாரமும் எந்த அழுக்கும் இல்லாம இருக்குதா செக் பண்ணுங்க. அடுத்தது பேசுறதுக்கு முன்னாடி இத பேசலாமா, ஒரு செகண்ட் பாபா முன்னாடி போய் நான் இதை பேசினா என்ன பாபா ஆகும் அப்படி கேட்டுட்டு கேப் விட்டு பேசுங்க. கேப் விட்டாலே நம்ம கரெக்டா இருக்கும். பாவம் இழைக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா கட கட கடன்னு பேசுவாங்க. அப்பதான் துக்கமே கொடுப்போம். யோசிச்சுட்டுன்னா கொடுக்க மாட்டோம். அதுக்குதான் பிரேக் இருக்கணும்னு மைண்ட் ஃபுல் பிரேக் இருக்கணும், உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். உடனே டக்குன்னு வேற பக்கம் திருப்ப தெரியணும் அப்படின்னு சொல்லுவார். ஒருத்தவங்க பயங்கரமா திட்டுவாங்க, அந்த செகண்ட் உங்க மனதோட எண்ணத்தை அப்படியே ஒரு செகண்ட் பிரேக் போட்டு அடுத்த செகண்ட் நீங்க அன்பா பேசுனீங்கன்னா அப்படியே அந்த சவுண்ட் கம்மி ஆயிடும் எதிரணியில இருந்து. அதானே ஞானி ஆத்மா. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறதா ஞானி ஆத்மா? அப்படியே குளிர்ச்சி படுத்தணும். அதுக்கு முதல்ல உங்களை குளிர்ச்சி படுத்தணும், அதுக்குதான் பிரேக். சோ அப்ப நம்ம மேல இருந்து சாட்சியா பார்க்கும்போது அந்த ஆத்மாவுக்கு சுப சங்கல்பம் சக்தியே கொடுக்க கொடுக்க உங்களுடைய குணம் கெட்டு போகாது. அப்ப அந்த வார்த்தையும் தன்மையாக வெளிப்படும். சூப்பரான வரதானம் சிஸ்டம். அப்புறம் பாபா சொல்றாரு, ஞானம் நிறைந்த ஆத்மா எப்படி இருப்பாங்கன்னா ஒரு வினாடி கூட மனசளவுல கூட பச்சாதாபம்ன்ற விஷயமே அவங்க கிட்ட இருக்காது. ஏன்னா எப்பவுமே யோசிச்சுதான் செயல்படுறாங்க, யோசிச்சுதான் இருப்பாங்க. ஞானத்தின் ரீதியாகத்தான் ஒரு செயலும் இருக்கும். சூப்பர் சூப்பர். அடுத்தது சிஸ்டர் பாபா ஸ்லோகன் சொல்றாரு, இரக்க மனம் உள்ளவராகி அனைத்து குணங்கள் சக்திகளை தானம் பண்ணுங்க. தானம் செய்யணும்னாலே இரக்க மனம் இருக்கணும், அவங்கதான் மாஸ்டர் வள்ளல் அப்படின்னு சொல்றேன். கரெக்ட். அது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இரக்கம் யாரு மேல வரணும்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் மேல வர்றது, அது ஸ்தூலமா அதை பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இங்க குணம் இல்லாதவன் மேல நம்ம கருணைப்படுறோம், சக்திகள் இல்லாதவங்க மேல கருணைப்படுறோம். சகிச்சுக்கிற சக்தி இல்ல, டென்ஷன் ஆகுறாங்க. அன்பா பேசக்கூடிய குணம் இல்ல, அதனால ரஃப் அண்ட் டஃபா பேசுறாங்க. அவங்களுக்கு எப்படி அவ்வியக்த முறையில கூட பாபா சொல்லியிருந்தாரு, அவங்க கிட்ட 95% பலவீனம் இருந்தா கூட அந்த பலவீனத்தால அவங்க அப்படி இருக்காங்க, நீங்க இறக்கப்படணும். கரெக்ட். சோ அப்ப அந்த 5% மகிமை பாடி பாடி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. 95% பலவீனத்தை நீங்க இது பண்ணுங்க, நீக்குங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப இங்க எப்படி தானம் பண்றது அப்படின்னா, அவங்களுக்கு எந்த சக்தி குறைவாக இருக்குதோ அந்த சக்தியின் சொரூபமாக நீங்க மாறுங்கன்ற. ஒருத்தர் பயங்கர கோபப்படுறாருன்னா அவருக்கு அமைதி இல்ல, அமைதியின் ஸ்தம்பம் ஆகுங்க, டவர் ஆஃப் பீஸ் ஆகுங்க, அமைதியின் கடல் ஆகுங்க. அப்ப அவங்களுக்கு ஷாக் ஆகும், எப்படா நம்ம இவ்வளவு பண்ணி ஒருத்த அமைதியா இருக்கிறான்ட்டு. இந்த அமைதியா அவங்களுக்குள்ள அமைதியை தூண்டும். எப்படி கோபம் உங்க மனசு கோபப்பட வைக்குதோ, அசாந்தியை வர வைக்குதோ, அதே மாதிரி அமைதியை தூண்டும். இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாதனாலதான் திட்டினாதான் அடங்குவாங்க, அடிச்சாதான் அடங்குவாங்கன்னு குழந்தைகளை அப்படிதான் வளர்க்குறாங்க. அதே மாதிரி சக்தி, எந்த சக்தி இல்லையோ அந்த சக்தியின் சொரூபமாகுங்க. அந்த சக்தியை வெளிப்படுத்துங்க உங்களுடைய பேச்சுல, வார்த்தையில, நடத்தையில. பொறுத்துக்கொள்ளும் சக்தி, அன்பு சக்தி, இந்த மாதிரி ஒவ்வொரு எதிர்கொள்ளும் சக்தி, இதை வெளிப்படுத்த அதை பாக்குறவங்க தன்னை அறியாம கிரகிப்பாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி கெட்ட குணங்களை எல்லாம் நம்ம கிரகிச்சுதான் இப்படி கெட்டு போயிருக்கிறோம். இப்ப நல்ல குணங்களையும் அவங்க கிரகிப்பாங்க, ஆனா அதை தானம் பண்ண யாரும் இல்லை.
பாபா கொடுக்கிறார், அதை உங்களுக்குள்ள கிரகிச்சு அதன் சொரூபமாகி நீங்க தானம் பண்ணுங்க. அப்பதான் நீங்க மாஸ்டர் வள்ளல்ன்றார். வெறும் வார்த்தையினால ஞானத்தை சொல்றது மட்டும் இல்ல, நடத்தையினாலையும் சொல்லணும். நடத்தையினால, எண்ணத்தினால, வைப்ரேஷன் மூலமாக, எல்லாத்தின் மூலமாகவும் ஒரே நேரத்தில் பாபா வெளிப்படுத்தணும். வார்த்தையில என்ன வருதோ அதன் சொரூபமாகவே நீங்க இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். செம பவர்ஃபுல் முரளி சிஸ்டர். நிறைய தாரணைக்கான பாயிண்ட்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி.